ச்சே, என்னது இது? எல்லாரும் ஜாலியா டூர் போலான்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி பண்டியை நான் நம்மளை மட்டும் இப்படி தங்க வச்சுட்டு தனியா போயிட்டாரு. நம்ம தங்கியிருக்கிற இந்த ட்ரீ ஹவுஸும் நல்லா தான் இருக்கு. பேசாம அவங்களும் இங்கேயே தங்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இன்னும் நடு காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. இங்க ரொம்ப போர் அடிக்குது. டே சிண்டு, என்னடா இது? நம்ம மட்டும் தான் இங்கே தங்கியிருக்கோம். பண்டி அண்ணா, நான்சி அக்கா, ரோஸ் அக்கா, மற்றவங்கெல்லாம் எங்கடா போனாங்க? நம்ம பேட்சை மட்டும் ட்ரீ ஹவுஸில் தங்க வச்சுட்டு அவங்க போயிட்டாங்களா? ஆமாண்டா ராகுல், அதை பத்தி தான் நானும் பேசிக்கிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா சிக்னல் கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டே வந்துடலாமா? சிண்டு, ராகுல், எங்களை மட்டும் தனியா விட்டுட்டு போகாதீங்கப்பா, பயமா இருக்கும். நாங்களும் பேசாம வர்றோம். இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். உங்கள் அண்ணன் பாரு, நம்மளை மட்டும் இந்த ட்ரீ ஹவுஸில் தங்க வச்சுட்டு அவங்க மட்டும் போய் ஏதோ சூப்பரான காட்டேஜில் தங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. அப்படியெல்லாம் இருக்காது ராகுல். இதே நம்மள மாதிரி சின்ன பசங்க தங்குறது. அவங்க கொஞ்சம் பெரியவங்க தானே. அது மட்டும் இல்ல, இந்த ட்ரீ ஹவுஸ் எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. ரொம்ப கியூட்டா இருக்கு. பக்கத்துல ஃபால்ஸ் இருக்கு, ட்ரீஸ் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சரிப்பா, உங்களுக்கு என்ன இப்ப அந்த காட்டேஜ் போய் பார்க்கணும் அவ்வளவுதானே? எல்லாரும் கிளம்புங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? ரோஜா, மீனா அவங்க 2 பேரும் எங்க? ஐயோ அம்மா, எறும்பு கடிக்குது, எறும்பு கடிக்குது. ஐயோ சிண்டு, ஏதாவது பண்ணுங்க, என் கால் ஃபுல்லா எறும்பு. ஐயோ, இங்க நிறைய எறும்பு இருக்கு. ஏ மீனா, இப்படி ஷூ கூட போடாமல் எறும்பு குழிக்குள்ளே நின்னா அப்புறம் எறும்பு கடிக்காமல் என்ன பண்ணும்? இந்த பக்கம் வா. எறும்பு கடிதான், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. தண்ணி ஊற்றி கழுவுனா போயிடும். சிண்டு அண்ணா கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏன் சிண்டு அண்ணா இந்த கார் எடுத்துட்டு வந்தீங்க? நம்ம கார் என்னாச்சு? நம்ம கார்ல போனா இவ்வளவு பேர் ஒன்னா ஒரே கார்ல போக முடியாது சோட்டு பாப்பா. எல்லாரும் வந்து சீக்கிரமா ஏறுங்க. இது ரொம்ப காட்டு பகுதியா இருக்கு. சரியா? அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா புடிச்சு உட்காந்துக்கோங்க. ரொம்ப மோசமா தான் இருக்கும் ரோடு. என்னடா சிண்டு இது ஒரு காரா? கட்ட வண்டி மாதிரி இருக்குடா. 5 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு இருக்க. கொஞ்சமாவது வேகமா போடா. டே ராகுல், ரோடே இல்லடா. நானே காட்டுக்குள்ள வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ வேகமா போன்னு சொல்லிட்டு இருக்க. இது காரா இல்ல கட்ட வண்டியானே தெரியல. கழுண்டு விழுந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன் ராகுல் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே கஷ்டப்பட்டு சிண்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். மெதுவா தான் போக முடியும். ஏண்டா சிண்டு, நம்ம தங்கியிருந்ததே பயங்கர காடு மாதிரி இருக்கு. உங்க அண்ணன் தங்கியிருக்கிற காட்டேஜ் அதை விட பயங்கர காடா இருக்கும் போல. நான்சி, நம்ம வேற அந்த சிண்டு கேங்க அங்க தனியா தங்க வச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு பயந்து போய் இங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப நேரம்லாம் அங்க தனியா தங்க மாட்டாங்கப்பா. அவங்களுக்கு 100 ஆயுசு. கொஞ்சம் திரும்பி பாரு. அங்க பாரு, அந்த மொத்த கூட்டத்தையும் ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அவன் தம்பி சிண்டு. டே சிண்டு, யார் யார் இருக்கீங்க? சிண்டு, சோட்டு, ராகுல், ரோஜா, பூஜா, மீனா. ஏண்டா, அந்த ட்ரீ ஹவுஸ் பக்கத்துல உங்களை மாதிரி சின்ன பசங்க தங்கறதுக்கு எல்லாமே இருந்துச்சுல்ல. அப்படி இருக்கும்போது ஏண்டா இப்படி இவங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்க? அண்ணா போங்கண்ணா, அங்க டிவி தவிர வேற எதுவுமே இல்ல. சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க் தான் இருக்கு. இங்கதான் ஏதோ ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஃபால்ஸ் இருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் பாக்கணும்னு சொன்னதுனாலதான் கூப்பிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வாங்கண்ணா, ஃபால்ஸுக்கு போலாம். என்னடா சிண்டு, நீங்க சூப்பரான ட்ரீ ஹவுஸ்ல தங்கியிருக்கீங்கன்னு பண்டி சொன்னா. அது ரொம்ப நல்லா இருக்குமாடா. பேசாம நாங்களும் அங்கேயே வந்து தங்கிக்கலாம்னு பாக்குறோம்டா. அக்கா, நாங்க தங்கியிருக்கிற காட்டேஜ் நல்லாதான்க்கா இருக்கு. ஆனா சுத்தி பாக்குறதுக்கு வேற எந்த பிளேசஸும் இல்ல. அக்கா, பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல தங்கிக்கலாம்க்கா. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த காட்டேஜ்லயே போய் தங்கிக்கலாம்க்கா. அப்பதான் நைட் எல்லாரும் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியா விளையாட முடியும்க்கா. உங்களை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. பேசாம நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டுமா? நீங்க எல்லாம் காலையில இருந்து எதுவும் சாப்பிடலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. நாங்க எங்க ரூம்லயே சமைச்சு சாப்பிட்டு தான் வந்தோம். இப்ப வாங்கக்கா, வெளியில பக்கத்துல எங்காவது போய் ஃபால்ஸ் ஏதாவது லேக் ஏதாவது சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். நான்சி அக்கா, நம்ம 2 பேரும் பிங்க் கார் ப்ளூ கார்ல வந்தோம்லக்கா, அந்த கார் எங்கக்கா போச்சு? பூஜா, இந்த காட்டுக்குள்ள வந்ததுல அந்த 2 காரும் வந்து பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. அதுதான் வந்து ரெடி பண்ண கொடுத்துருக்காங்க. இனி கொஞ்ச நாளைக்கு இந்த பெரிய கார் ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கார் வந்துரும். பண்டி, சிண்டு தான் இவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருக்கான்ல பண்டி. நம்ம எல்லாரும் போய் பேசாம அந்த ரெசார்ட்லயே தங்கிக்கலாம் பண்டி. அதான் பெரிய கார் இருக்குல்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் வாங்க. ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான்சியக்கா, அந்த ஒரு கார்ல எங்களுக்கே கொஞ்சம் இடம் பத்தல. நீங்களாம் அந்த கார்ல வர முடியாதுக்கா. வேற ஏதாவது இங்க கார் இருந்தா எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி சுத்தமா இடம் பத்தாது. ஆக்சுவலி இந்த ரிசப்ஷன்ல இருக்கிற ஆண்டி கிட்ட கேட்டோம்னா இங்க வேற ஏதாவது வெஹிக்கிள் கிடைக்குமான்னு தெரியும். அந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு நம்ம எல்லாம் போயிடலாம் பண்டி. சரி, காலையில ஸ்விம்மிங் போனாங்களே அவங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் ஆளையே காணோம். அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நீங்க அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்பலாம். வண்டியனா, நான் போய் முன்னாடி கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்னா நீங்க எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்னது இது? பாக்குறதுக்கு வீல் ஒரு மாதிரி தெரியுது. காத்திறங்கி இருக்கா என்ன? ஐயோ, காட்டுக்குள்ள ஓட்டிட்டு வந்ததுல வீல் பஞ்சரே ஆயிருச்சு. போச்சு. இந்த காட்டுக்குள்ள எந்த வண்டியும் ஓட்டிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா வண்டியில் இருக்கிற டயரும் பஞ்சர் ஆயிருது. வண்டியண்ணா, என்னோட கார் வீலும் பஞ்சர் ஆயிருச்சுண்ணா. இதுக்கு மேல என்னோட காரும் யூஸ் பண்ண முடியாது. போச்சு போங்க, நம்ம எல்லாரும் நடு காட்டுக்குள்ள இங்கேயே மாட்டிக்கிட்டோம்.
ஆண்டி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் காரில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ரிசப்ஷன் ஆண்டி ஏதோ ஒரு கார் இருக்குன்னு சொன்னாங்க, ஏதோ ஜீப் கூட இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டு பேசாமல் அந்த ஜீப் எடுத்துகிட்டு போயிடலாமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தானே ஃபோன் பண்ணீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி. இந்த காட்டுக்குள்ள கார் ஓட்டிட்டு வந்ததுல டயர் பஞ்சர் ஆயிடுச்சு ஆண்டி. வேற ஏதாவது வெஹிக்கிள் கிடைக்குமா? ஓ மை காட், உங்கள் கார் டயரும் பஞ்சர் ஆயிடுச்சா? இன்னொரு கெஸ்ட் கூட இதே தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பக்கத்தில் ஒர்க் ஷாப் கூட எதுவும் இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எல்லாத்துடைய கார் டயரும் இந்த மாதிரி பஞ்சர் ஆகிட்டு இருக்கு. ஓ மை காட், இப்போ இந்த ரெசார்ட்டை விட்டு நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா? நாங்கள் இமீடியட்டாக வெளியில் போய் ஆகணும் ஆண்டி. ஆக்சுவலி இந்த ரெசார்ட்டில் இருக்கிற ஜீப் எல்லாத்தையும் கூட கெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 2 வீலர்ஸ் வேணால் இருக்கும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், அந்த பைக்கை நீங்கள் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். 1 or 2 days யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓ, வர்ற வழியில பார்த்தா 2-3 பேர் ஓட்டிட்டு வந்தாங்க. அது கூட எங்களுக்கு ஓகே தான் ஆண்டி. சீக்கிரமா காமிங்க, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்தீங்களா, லாஸ்ட் மந்த் தான் எங்கள் ரெசார்ட் ஓனர் இந்த ப்ரீமியம் பைக்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கெஸ்ட்டுக்காக வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைக் இருக்குன்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க ஜீப்பு காரெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டோம். இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் ஆண்டி. டே சிண்டு, பைக்கு செமையா இருக்குல்லடா ஆண்டி. எங்களுக்கு இந்த 3 பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. இன்னொரு பையன் ராகுல்னு வருவான், அவனுக்கு அந்த 4வது பைக் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. நாங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்கோம். சிண்டு வாடா. அண்ணா பைக்கு செமையா இருக்குண்ணா, இத்தனை நாள் இது தெரியாம போச்சேண்ணா. ஏ ரோஸ், அங்கே பாரு, பண்டி, சிண்டு, பப்ளு 3 பேர் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கப்பா. நம்ம 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பைக்லேயே போயிடலாம். டே ராகுல், இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா, திடீர்னு எங்கடா போன? உனக்காக ஒரு பைக் ஒன்று சொல்லி வச்சிருக்கேன், சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா போ. ஏய் என்னடா சொல்ற, உண்மையாவே பைக் இருக்கா? சூப்பர்டா, பைக் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்தே எடுத்திருப்பேன். டே ராகுல், பைக் எடுத்துட்டு வேகமா ஓட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்காத, மெதுவா தான் ஓட்டணும், புரியுதா? நாங்களே 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போவோம். நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும், அதுக்கு மேல போக கூடாது. என்னது 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணுமா? சைக்கிளே 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். நீங்கள் தான் ராகுலா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இந்த பைக் தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஆண்டி இந்த பைக்கு நல்லா வேகமா போகும்ல ஆண்டி, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இது உங்களை மாதிரி கிட்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறதுனால 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும், அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடும். என்னது 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகுமா? அதுக்கு பேசாம நடந்தே போயிடலாமே. ஐயோ, சரி இருங்க, ஆன் பண்ணி பார்க்குறேன். நடந்து போகிறதுக்கு பைக்கில் போகிறது எவ்வளவோ பெட்டர் தான். இதில் எங்கே ஆன் பட்டன் இருக்குன்னு தெரியல. எது? ஐயோ அம்மா. ஓ மை காட், இதுக்கு முன்னாடி நீங்கள் பைக் ஓட்டினதே இல்லையா? இந்த மாதிரி கீழே விழுந்துட்டீங்களே, ஏதாவது அடிபட்டுருச்சா? ராகுல் எந்திரிப்பா மேலே. டே சிண்டு, உன் ஃப்ரெண்டு என்னடா போயிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆளையே காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஃப்ரெண்ட் ராகுலுக்கு வந்து சைக்கிளே ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் பைக் எடுத்துகிட்டு கீழே விழுந்துட்டான், அவனுக்கு ஆன் பண்ணவே தெரியல. இதுக்கு மேலே அவனுக்கு பைக் கொடுக்க முடியாதுப்பா. நீங்கள் 3 பேர் வேணால் அவன் பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஓ மை காட், பைக் எடுத்து கீழே போட்டுட்டானா? ஆண்டி, ராகுலுக்கு எதுவும் அடியெல்லாம் படலை இல்ல? அது 5 கிலோமீட்டருக்கு மேலே போகாதுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி அவன் கீழே விழுந்தா? ரோஸ், அந்த பைக் 5 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகும். அவன் எதையாவது பட்டன் அமுத்திருப்பான், அதான் கீழே விழுந்திருப்பான். ரோஜா, நல்லா கெட்டியா புடிச்சுக்கோ, நான் நல்லா வேகமா போவேன், ஓகேவா? சும்மா காமெடி பண்ணாத சிண்டு, அந்த ஆண்டி பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரொம்ப ஸ்லோவாக தான் போகும், இது சைக்கிள் போகிற ஸ்பீடில் தான் போகும். போ சிண்டு. டே சிண்டு, நான் முன்னாடி போறேன்டா, எனக்கு நல்லா வழி தெரியும் உங்க ரெசார்ட்டுக்கு. நீங்க எல்லாரும் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துருங்க. டே ராகுல், உன்னை நம்பி இதுக்கு மேல பைக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால நீ ரெசார்ட்லயே இருடா, நாங்க மட்டும் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறோம்.